நான் ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு ஒரு 2 இமேஜ் காமிக்கிறேன். அந்த 2 இமேஜையும் பாருங்கள். அந்த 2 இமேஜும் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். அதாச்சா அந்த ப்ரௌன் கலரில் ஒரு பீன் இருந்ததுல்ல, அது என்ன? பக்கத்தில் இருக்க இந்த செகண்ட் இமேஜ் ஆப்வியஸாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது வந்து ஐஸ்கிரீம். டு பி ஸ்பெசிஃபிக், அது ஒரு வெனிலா ஐஸ்கிரீம். அதுக்கு முன்னாடி இருந்தது வெனிலா பீன். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, வெனிலா பீன் ப்ரௌனாக இருக்கு, வெனிலா ஐஸ்கிரீமையும் ஒயிட்டாக இருக்கு. இது எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இது ஆக்சுவலி ஒரு ஸ்வீட் மிஸ்ட்ரி. வெனிலா பீன்ஸ் ஆர் indeed brown and vanilla extract are made from those beans is also brown. vanilla extract பாட்டிலில் வரதும் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஆனால் ஐஸ்கிரீம் மட்டும் வெள்ளையாக இருக்குது. இதோட ஆன்சர் வந்து அந்த மேக்கிங் இன்க்ரீடியண்ட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா, வெனிலா ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்ஸோட பேஸ் என்னென்ன அப்படின்னா, மில்க், க்ரீம், சுகர். இது எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கிற ஒரு ஐட்டம். இதில் நீங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் ஆட் பண்ணுறீங்க அண்ட் இட்ஸ் ப்ரௌன் கலர் இஸ் கெட்டிங் டைல்யூட்டட் தேர். The amount of vanilla extract we use for an ice cream is not usually enough to change the color significantly from the white base. Additionally, some ice creams use vanilla flavoring instead of pure vanilla extract. ஃப்ளேவரிங்கில் வந்து இந்த கலர் வந்து ரொம்ப லைட்டாக மாறிடும் அண்ட் அப்பியரன்ஸ்க்கு ஐஸ்கிரீமில் இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் விட அந்த ஃப்ளேவரிங் ஆட் பண்ணுறது, நம்ம கொஞ்சமாக தான் வந்து வெனிலா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால தான் வந்து கலர் வரல அப்படிங்கிறத விட, நான் சொல்கிறேன்ல இந்த பேஸ் ஃபார்ம் மில்க்கு, க்ரீமு, இது எல்லாமே வெள்ளை பொருட்கள். இந்த வெள்ளை பொருட்களோட இது பண்ணும்போது டாமினன்ட் கலரே ஒயிட் தான். அதனால நம்மளுக்கு ஒரு மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து கம்ப்ளீட் ஒயிட் இல்லை, ஒரு ஒயிட் மிக்ஸ் தான். ஏன் அப்படின்னா, வெனிலாங்கிறது ஒரு ப்ரௌன் கலர் சொல்யூஷன். அதை வந்து ஒயிட் பேஸில் ஊற்றும்போது அது வந்து டைல்யூட் ஆகுது அப்படின்னு. பாய்.